குருவே சரணம். குருராஜர் அவருடைய வாழும் காலங்களில் அவருடைய திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை பற்றிய விஷயத்தையும், அவர் வாழும் காலத்தில் அவர் செய்த மகிமைகள், அதை பற்றிய விஷயங்களையும் மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குருராஜர் தனது சாதுர்மாசிய விரத நாட்களில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமான ஹட்டி பெலகல் என்னும் ஊரில் தான் ஒரு சிறிய ஆஞ்சநேயர் சிலையை நிறுவி வழிபாடு செய்து வந்தார். அந்த அனுமான் சிலை இன்றும் புகழ்மிக்க முக்கிய பிராண தேவராக காட்சியளித்து வருகிறார். மேலும் அந்த கோயிலுக்கு அருகே விஜயதாசர் என்னும் மத்வ பரம்பரை சார்ந்த யதிகளின் பிருந்தாவனமும் உள்ளது. மேலும் இந்த ஆஞ்சநேயர் சிலையில் உள்ள மற்றொரு சிறப்பம்சம் யாதெனில், சிலையின் மேற்புறத்தில் லக்ஷ்மி நரசிம்மர், ஜெயதீர்த்தர் மற்றும் ராயர் இந்த மூவரின் திருவுருவங்கள் இருப்பதால் இது மிகவும் தனித்துவமானது. மேலும் இங்கு பூஜை செய்யும் அரளிகட்டி நரசிம்மாச்சாரியார் ராயரின் சிறந்த பக்தராக அறியப்படுகிறார். மேலும் ஆஞ்சநேயரின் தீவிர பக்தராகவும் விளங்கினார். ஜெயதீர்த்தர் மீது இவர் வைத்திருந்த பக்தியின் காரணமாக ஆஞ்சநேயர் திருவுருவத்தில் தலைப்பாகத்தில் ஜெயதீர்த்தர் காட்சியளிச்சிருக்கார். அவர் வாழும் காலத்தில் இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்குள் ஒரு வயதான பெரியவர் வந்தார். அவர் கோவிலுக்குள் சென்றதை பார்த்த அருகில் இருந்த மக்கள் மீண்டும் அவர் வெளியே வருவதை காணாததை கண்டு அந்த அரளிகட்டி நரசிம்மாச்சாரியாரிடம் கூறிய போது, அந்த நரசிம்மாச்சாரியார் அவர் வேறு யாரும் இல்லை, அவர் குருராஜர் தான் அப்படின்று சொல்வதை கேட்டு அந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் சிலையின் வால் பகுதியில் ராயர் தன்னை அடையாளம் காட்டியிருக்கார். இதுபோன்று பல அற்புதங்களை உள்ளடக்கியது தான் இந்த ஆஞ்சநேயர் திருவுருவம். ஸ்ரீ ராகவேந்திர குரு அவர்கள் தனது அதிக காலத்தை கர்நாடகாவில் தான் கழித்தார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ராயர் சந்நியாசம் ஏற்ற பிறகு ராமேஸ்வரம், மதுரை, காஞ்சிபுரம், திருப்பதி, திருவரங்கம், திருவனந்தபுரம், கன்னியாகுமரி போன்ற பல்வேறு நகரங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டிருக்கார். மேலும் பீஜப்பூரை சுற்றியுள்ள நகரங்களில் தனது பயணத்தை முடித்து கொண்டு கிருஷ்ணா நதிக்கரையில் தங்கியிருந்த போதுதான் பாவ தீபம் என்ற நூலையும் தத்துவ மஞ்சரி என்ற பாஷ்யத்திற்கு வியாகானத்தையும் குருராஜர் எழுதியிருக்கார். மேலும் மத்வ பரம்பரையில் வந்த யதிகளின் பிருந்தாவனங்களை முறையாக தரிசனம் செய்திருக்கார். ஒரு முறை அந்த அடில் ஷா ராயருக்கு ரத்தினங்களை பரிசாக வழங்கிய போது அதை ராயர் கடவுளுக்கு காணிக்கையாக தனது யாக குண்டத்தில் போட்டுடுறார். இதை பார்த்த அடில் ஷா கோபத்துடன் அவர்கிட்ட கேட்குறார், இதன் மதிப்பு தெரியாமல் தீயில போட்டு விட்டீர்களே அப்படின்னு சொல்லி கோபமாக ராயர்கிட்ட கேட்கும்போது, உடனே ராயர் அந்த யாக குண்டத்தில் கையை விட்டு அந்த ஒரு ரத்தின மாலையை எடுத்து அந்த அடில் ஷா கிட்ட கொடுத்துடுறார். இதே மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம தஞ்சாவூர் வடவாரில் ஒரு சன்னியாசம் ஏற்ற போது அந்த தஞ்சை மன்னர் அந்த ஒரு மாலையை, ரத்தின மாலையை கொடுக்கும்போது யாக குண்டத்தில் போட்டதாகவும், திரும்பவும் நம்மளுக்கு அதை எடுத்து திரும்பவும் நம்மளுக்கு அந்த ராஜாவுக்கு கொடுக்கும்போது, அவர் கொடுக்கும்போது இருந்த அந்த ஒரு பிரகாசத்தை விட திரும்ப குருராஜர் அந்த யாக குண்டத்திலேருந்து எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான பிரகாசமாக இருந்ததாக
நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வரலாறுகளை நிறையா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல தான் இந்த ஒரு விஷயம். ஒரு முறை கோடை காலம், வெப்பம் அதிகமாக இருந்தது பீஜப்பூரில். அந்த வெப்பத்தின் தாக்கத்தை தாங்க முடியாத ஒரு பிராமணர் மயங்கி விழுந்து தண்ணீர் கேட்டுட்ருக்கார். அப்போ குருராஜர் அந்த மயங்கி விழுந்த அந்த பிராமணரை பார்த்து ஒரு மந்திரம் ஒன்றை உச்சரித்த போது பூமியிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியே அந்த பிராமணரின் தாகத்தை தீர்த்தது அப்படின்றது வரலாறு. இதை பார்த்த சுற்றுவட்ட மக்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே போல் ஒரு முறை குருராயர் பண்டரிப்பூரில் விட்டலன் பண்டரிப்பூரில் இருக்கிறது விட்டலன், அவர் தான் கிருஷ்ணர், தரிசித்து விட்டு பீஜப்பூருக்கு வந்துட்டுருக்காரு. அப்போது அங்கே ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படுது. குருராயர் உடனே ஆண்களின் மார்பை மறைக்க அணியும் ஒரு ஆடையை எடுத்து காற்றில் அப்படி வீசுகிறார். அந்த ஆடை அந்த பெண்மணிக்கு வெயிலில் இருந்து காப்பாற்றி ஒரு நிழலாகவும் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான தனிமையையும் கொடுத்து அந்த பெண் அந்த பிரசவ வலியிலிருந்து ஒரு ஆண் குழந்தையை ஈன்று எடுக்கிறாங்க. அந்த குழந்தை தான் பின்னாளில் ராமப்பா அப்படின்னு சொல்லி பெயர். பின்னர் குருராயர் அங்கிருந்து விஷ்ணுமங்கலத்திற்கு சென்று முருகனை தரிசித்து விட்டு உடுப்பி கிருஷ்ணரை தரிசிக்க சென்ற போது தான் இந்து எனகே கோவிந்தா அப்படி இந்து ಜನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನಯ ಪಾದಾರವಿಂದವ ತೋರೋ ಮುಕುಂದನೇ ಮುಕುಂದನೇ ಇಂದು ಜನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನಯ அந்த ஒரு பாடலை பாடியிருக்கார். மிகவும் ஒரு புகழ்பெற்ற அந்த ஒரு பாடல். அந்த பாடல் மேலும் குருராயர் உடுப்பியில்தான் தனது தந்திர தீபிகா, நியாயா முக்தாவளி போன்ற நூல்களை எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுபோன்று குருராஜர் தான் வாழும் காலங்களில் எண்ணற்ற மகிமைகளை செய்து வந்திருக்கார். நமக்கு தெரிந்தது என்னவோ ஒரு பெரிய ஒரு கடலில் நம்ம கை உள்ளத்தின் அளவுக்கு நம்ம எவ்வளோ ஒரு தண்ணியை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம குருராஜரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவர் செய்த விஷயங்கள், அவருடைய மகிமைகள் அவ்வளோ அளப்பரியது. கடல் போன்று, கடலை விட பெருசு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் வாழும் காலங்களில் அவர் இந்த இந்தியா முழுவதும் தனது நடைபயணத்தை மேற்கொண்டு மத்துவ மதத்தை ஸ்தாபித்து மத்துவ மத எதிகளின் பிருந்தாவனங்களை தரிசித்து பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து ஒரு சத்தியத்துக்கும் தர்மத்திற்கும் உட்பட்டு மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு நியாயமான வாழ்க்கையை உன்னதமான வாழ்க்கையும் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிற ஒரு உத்தம புருஷர் நம்ம குரு ராகவேந்திர சுவாமிகள். அதனால் அவரை தரிசிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த பிறவியிலும் நாம் குருராஜரை தரிசிக்கிற பாக்கியம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு வரத்தை நம்ம அவர்கிட்ட முறையிட்ட கேட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களுடன் சந்திப்போம். குருவே சரணம். நன்றி. ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.